வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஐடிசி லிமிட்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதோட குறிப்பாக இந்த ஸ்டாக் ஏன் இப்போ இறங்கிட்டு இருக்கு, இது எப்போ மறுபடியும் ரைஸ் ஆகும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த ஐடிசிங்கிறது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்க கீ பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிகரெட் பிஸ்னஸ், இதுவும் எஃப்எம்சிஜிக்குள்ளே வரும். செகண்ட் எஃப்எம்சிஜி அதர்ஸ், அதாவது ஆஷீர்வாத், சன்ஃபீஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். தேர்டு பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங். ஃபோர்த்து அக்ரி பிஸ்னஸ். ஃபிஃப்த்து ஹோட்டல்ஸ். அப்புறம் சிக்ஸ்த்து ஐடி பிஸ்னஸ். ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ். இதில் இவங்க மேஜர் ரெவன்யூ எந்த பிஸ்னஸ்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து தான். பட் இதை மாற்ற இந்த கம்பெனி எஃப்எம்சிஜி செக்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 40+ நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ இந்த பிஸ்னஸ் பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா ஃப்யூச்சரில் இவங்க க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிகரெட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த செக்மெண்ட்லேயே மார்க்கெட் லீடர். கிட்டத்தட்ட 81% லீகல் சிகரெட்ஸை இவங்க தான் இந்தியாவில் செல் பண்ணுறாங்க. பட் இந்த செக்மெண்ட்டோட ரெவென்யூ 2018 இது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க ரெடியூஸ் ஆகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் இல்லீகல் சிகரெட்ஸ். ஸோ கவர்மெண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேலே டேக்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால மக்கள் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வாங்காமல் இல்லீகல் மார்க்கெட் நோக்கி போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வருங்காலத்தில் சிகரெட்ஸ் இல்லீகலாக விற்கிறத கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த செக்மெண்ட்டோட ரெவன்யூ இன்னுமே ரைஸ் ஆகும். ரைட், செகண்ட் எஃப்எம்சிஜி அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயே கிட்டத்தட்ட 25 பிராண்ட்ஸ் கிட்டே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பல பிராண்ட் இப்போ மார்க்கெட்டில் முன்னிலையில் இருக்குது. இதில் ஒரு வருஷத்தில் 19,700 crores இந்த பிராண்ட்ஸில் மக்கள் செலவிடுறதாகவும் அதோட 140 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸை இவங்க ப்ராடக்ட்ஸ் மூலிமா ரீச் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்போ உங்களோட எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் மக்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஷீர்வாத். இதில் மக்கள் லாஸ்ட் இயர் 6,000 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பிராண்டட் ஆட்டா செக்மெண்ட்டில் நம்பர் 1. அதே சன்ஃபீஸ் பிஸ்கட்ஸில் 4,000 crores-உம் பிங்கோ ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸில் 2,700 crores-உம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரீம் பிஸ்கட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் சன்ஃபீஸ் தான் நம்பர் 1. அதே மாதிரி கிளாஸ்மேட் நோட் புக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மக்கள் 1,400 crores-உம் சன்ஃபீஸ் இப்பி நூடுல்ஸில் 1,300 crores-உம் மக்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் சாவ்லன்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா 1,000 crores சேல்ஸை இந்த இயர் ரீச் பண்ண போகிறாங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 4 times க்ரோ ஆகிருக்கு. இப்போ நான் இதில் மென்ஷன் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே அந்தந்த செக்மெண்ட்டில் டாப் 3 பிராண்ட்ஸில் இருக்காங்க. இது கம்பெனிக்கு ரொம்பவே நல்ல சைன். ஸோ இந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டோட ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் 4 times க்ரோ ஆகிருக்கு. அதோட நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 1 trillion அளவு சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதாகவும் டார்கெட் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ரெவன்யூ கிட்டத்தட்ட 1.6 times-உம் அதே மாதிரி எபிட்டாவும் 5.5 times க்ரோ ஆகிருக்கு. அதோட எபிட்டா மார்ஜின் பாருங்கள், எல்லா குவார்ட்டரும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் பொறுத்தவரை ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்து அக்ரி பிஸ்னஸ் பற்றியும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இங்கே அக்ரி பிஸ்னஸ் பொறுத்தவரை இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் அக்ரி பிஸ்னஸ் பிளேயர் இன் இந்தியா. அதே மாதிரி 22 ஸ்டேட்ஸில் இவங்களுக்கு சோர்சிங் அண்ட் சப்ளை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு எஃப்சிஐக்கு அப்புறம், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் இவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொக்யூரர் ஆஃப் வீட். அதோட வேர்ல்டு வைடாக லீஃப் டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இவங்க தான் 5th லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ இங்கே அக்ரி பிஸ்னஸ் பொறுத்தவரை இவங்களுக்கான டிமாண்ட் இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆஷீர்வாத் ஆட்டாக்கு தேவையான வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லை பிங்கோ சிப்ஸுக்கு தேவையான பொட்டேட்டோ, இந்த மாதிரி இவங்க அக்ரி பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸ்லேருந்தே உருவாகுது. அதோட சில ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில்
இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இ-சௌபால். இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா ஃபார்மர்ஸை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து டைரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்தே பொருள் வாங்கிக்கிறாங்க. இப்படி இடைத்தரகர்களை அவாய்ட் பண்ணுறதால கம்பெனி அப்புறம் ஃபார்மர்ஸ் 2 சைடுமே பெனிஃபிட் அடைகிறதா சொல்கிறாங்க. இதுவரை ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் ஃபார்மர்ஸை இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா ரீச் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்து பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் படி பார்த்தா இவங்க தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. அதே மாதிரி ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டும் இந்த செக்மெண்ட்லேருந்து ரெகுலராக ஜென்ரேட் ஆகுது. இதுக்கு தேவையான மரங்களும் இவங்க அக்ரி பிஸ்னஸ் அப்புறம் லோக்கல் ஃபார்மர்ஸ் மூலியமாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹோட்டல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹாஸ்பிட்டாலிட்டி செயின்ஸ். இவங்களுக்கு ஓவரால் 109 ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் 73 லொக்கேஷன்ஸில் இருக்குது. இந்த கோவிட்னால் பெருசாக பாதிப்படைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் தான். இதனால் இங்கே ரெவன்யூ ரொம்பவே டவுன் ஆச்சு. இந்த ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஃபைனல் செக்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த செக்மெண்ட்லேருந்து பெரிய அளவு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகலைனாலும் ஓரளவு டீசெண்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவரால் இவங்க பிஸ்னஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி பிஸ்னஸ், அக்ரி பிஸ்னஸ் இது ரெண்டோட க்ரோத்தும் ரொம்பவே ப்ராமிசிங்காக தெரியுது. இப்போ இந்த கம்பெனியோட பாஸ்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ பாருங்கள். 2010 அப்ராக்சிமேட்டாக 20,000 க்ரோர்ஸ்லேருந்து லாஸ்ட் மார்ச் 2020 52,000 க்ரோர்ஸாக க்ரோ ஆகிருக்கு. அதாவது 10 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 10%. இங்கே சிஏஜிஆருங்கிறது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ ரெவன்யூ லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆவரேஜாக பார்த்தா இயர்லி 10% காம்பவுண்டடாக க்ரோ ஆகிருக்கு. பட் எக்ஸ்பென்சஸ் டேக்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நெட் ப்ராஃபிட் 2010 4,211 க்ரோர்ஸ்லேருந்து லாஸ்ட் மார்ச் 2020 15,584 க்ரோர்ஸாக க்ரோ ஆகிருக்கு. இங்கே நெட் ப்ராஃபிட்டோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 14%. அதோட இந்த கம்பெனியோட இபிஎஸ் அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 12.45 இருக்குது. இந்த வேல்யூவும் லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லாவே க்ரோ இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பற்றியும் நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட P/E ரேஷியோ பாருங்கள் 14.6. அதே டொபாக்கோ இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் P/E பாருங்கள் 14.05. பட் நம்ம இதை மட்டும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியும் கூட. ஸோ எஃப்எம்சிஜி செக்டரோட ஆவரேஜ் P/E பார்த்தீங்கன்னா 42.24. ஸோ இங்கே டொபாக்கோ இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇயோட மேட்ச் ஆகுது. பட் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக பார்க்கும்போது இது ரொம்ப அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் இந்த ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல டீலாக தான் தெரியுது. அடுத்து ROE அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 20க்கு மேலே இருந்தால் நல்லது. மார்ச் 2020 வந்த ரிசல்ட் படி இதோட ROE 23.44. அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸாக கண்டினியூஸாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். நெக்ஸ்ட்டு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள். இது ஒரு கம்பெனியோட கடனையும் அதோட ஈக்விட்டியும் ரிலேட் பண்ணுற ஒரு டேர்ம். இங்கே இதோட வேல்யூ 0. ஏன்னா இது ஒரு கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் மார்ச் 2020 படி 334 க்ரோர்ஸ். இது கம்பெனிக்கு ஒரு நல்ல சைன். அடுத்து ROA அதாவது ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க அசட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு டேர்ம். இது லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம். அதே ROCE அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னா இவங்க கேபிட்டலை யூஸ் பண்ணுற எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். நெக்ஸ்ட்டு டெப்டர் டேஸ் பார்த்திங்கனாலும் ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுவும் கம்பெனிக்கு ஒரு குட் சைன். இதில் சொன்ன எந்த டேர்ம் பற்றி உங்களுக்கு தெரிலைனாலும் நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் சர்ச் பாரில் உங்களுக்கு எந்த டேர்ம் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை டைப் பண்ணி கூடவே பாசிட்டிவ் இன்வெஸ்டர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வரும். அதில் ஈஸியாக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் ஏன் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயரோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் முதல்ல இவங்க டோட்டல் ரெவன்யூ பாருங்கள். 2019 ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் 11,500 கோடி இருந்திருக்கு.
அதே இந்த 2020யோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 9,500 கோடியாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஓவரால் டோட்டல் இன்கமும் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ எந்த செக்மெண்ட் பிஸ்னஸால் இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக நான் செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் சிகரெட் பிஸ்னஸோட ரெவன்யூ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 5,433 கோடியிலிருந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரெவன்யூ 3,853 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால தான். அடுத்து இந்த எஃப்எம்சிஜி அதர்ஸுங்கிறது ஆஷீர்வாத் ஆட்டா, இல்லை சன்ஃபீஸ் பிஸ்கட்ஸ் அண்ட் நூடுல்ஸ், அப்புறம் சோப்பு, நோட் புக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதோட ரெவன்யூ பாருங்கள் 3,060 கோடியிலிருந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரெவன்யூ 3,374 கோடியாக வளர்ந்துருக்கு. ஸோ இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதால இதில் சில டெசிஷன்ஸும் எடுத்திருக்காங்க. அதை இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த ஹோட்டல் செக்மெண்ட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% கிட்ட ரெவன்யூ கம்மியாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் பெரிய பாதிப்படைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தான். இப்போவே இந்த கம்பெனியோட அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இந்த அக்ரி பிஸ்னஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அடுத்து பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14,000 crores இந்த குவார்ட்டர் 12,000 crores கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் ஏன் ஃபால் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். ஏன் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸில் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. ஏன்னா கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் முழுசாக தளர்த்தப்படலை. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயும் சிகரெட்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அடுத்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லையும் எப்போ ஓவர்சீஸ் ஃப்ளைட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களோ அதுவரை இந்த பிஸ்னஸில் இதே ஸ்ட்ரகிள் தான் நீடிக்கும். ஸோ அடுத்த குவார்ட்டரும் இதே நிலைமை நீடிக்கும் அப்படிங்கிறதால இந்த ஸ்டாக் பெரிய அளவில் ஏறவே இல்லை. பட் இதை ஓவர் கம் பண்ண எஃப்எம்சிஜி செக்மெண்ட் மூலிமா சில மெஷர்ஸை எடுத்திருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ்னு யாரும் இல்லைங்க. ஸோ இது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 14.6% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே டிஐஐ 42.09% ஹோல்ட் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகியிருக்கு. பட் இது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகியிருக்கிறதால இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் பப்ளிக் 43.31% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியை பற்றி ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரென்த் என்னென்னா இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. இங்கே நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் 4 இயர்ஸாக கண்டினியூஸாக க்ரோ ஆகிருக்கு. இந்த புக் வேல்யூன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அசட்ஸ் எல்லாம் விற்று கடன் அப்புறம் மற்ற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது போக ரிமைனிங் அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு இவ்வளோன்னு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறது தான் இந்த புக் வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தராங்க. நெக்ஸ்ட்டு வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. செகண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஜி நாம்ஸோட அதிகமாக ஒத்து போகிற கம்பெனியில் தான் இப்போ எஃப்ஐஐ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்த இஎஸ்ஜி நாம்ஸ்னால் என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் நாம்ஸ். இவங்க சிகரெட் பிஸ்னஸ் இந்த நாம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறதால எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ நல்ல வேல்யூவில் கிடச்சிட்ருக்கு. அதோட எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் இன்னுமே ஃப்யூச்சரில் ரைஸ் ஆகும். இது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் செக்மெண்ட் வைஸ் ஓவரால் மார்க்கெட் எப்படி க்ரோ ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா செக்மெண்ட்லேயுமே டாப் 3 பிராண்ட்ஸில் ஐடிசி இருக்கிறதால இவங்க எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டும் ஃப்யூச்சரில் நல்லாவே க்ரோ ஆகும். அடுத்து த்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் ப்ராப்பராக சால்வ் ஆகிற வரை இவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ரெவன்யூ பெரிய அளவில் பாதிக்கும். அதுக்கப்புறம் ரெக்கவரியுமே ஸ்லோவாக இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் சிகரெட்ஸ் அதிகரிக்கிறதால இவங்க சிகரெட் பிஸ்னஸ் கண்டிப்பாக பாதிப்படையும். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸும் பார்த்தாச்சு. இப்போ என்னெல்லாம் பார்த்தேன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு.
நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓவரால் பாசிட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த கம்பெனி பற்றி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸும் பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அனாலிசிஸும் ரொம்பவே முக்கியம். இப்போ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கில் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓவரால் இந்த ஸ்டாக் இன்னுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 157 இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் 142 கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் அடுத்தடுத்த சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போனால் கூட நம்மளால் ஈஸியாக ஆவரேஜ் பண்ண முடியும். பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குற மற்ற நண்பர்களுக்கும் எனக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேறு எந்த ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணலாங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட்டில் சொன்ன சில ஸ்டாக்ஸ் பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.